ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் யூடியூப் ஸ்டூடியோ மொபைல் அவங்களோட ஆப் ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் உள்ள பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி அதை நாம் பார்க்குறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் கண்டிப்பாக இந்த யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுடைய சேனலில் நீங்கள் போட்டிருக்கிற வீடியோ எப்படியெல்லாம் ஓடுது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யூடியூப் ஸ்டூடியோ ஆப் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆன்லைன்லேயும் நீங்கள் இந்த யூடியூப் ஸ்டூடியோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொபைலில் ஒய்டி ஸ்டூடியோ அப்படிங்கிற அந்த ஆப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய iTamil சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஆப் உங்களோட மொபைலில் ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு பேர் ஒய்டி ஸ்டூடியோ, யூடியூப் ஸ்டூடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வர ரிசல்ட் இந்த ஃபஸ்ட்டு வர ரிசல்ட் தான் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நீங்கள் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எந்த சேனலில் வீடியோ போடுறீங்களோ அந்த சேனலை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய மொபைலில் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டூடியோவில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் இந்த மேலே இருக்கிற இந்த அக்கௌண்ட்டில் கார்னரில் மேலே டாப் சைடில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இதில் அந்த சேனல் ஐக்கானில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் ஐக்கான் இருக்கும், ஜிமெயில் இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் எந்த சேனலில் நீங்கள் யூடியூப் நடத்துகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போது இதில் தான் ஒரு சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மெயினாக மெயின் ஸ்க்ரீனுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய மெயின் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோ ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் கடைசியாக போட்ட வீடியோ ஃபஸ்ட்டு மேலே ஒரு சில அனலிட்டிக்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தால நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அது உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோ பற்றி அதில் காட்டும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில நீங்கள் கடைசியாக போட்ட அந்த வீடியோஸ் வரிசையாக அதில் இருக்கும். இந்த மெயின் ஸ்க்ரீன்லேருந்து அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கான்டென்ட் அப்படிங்கிறத நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மேலே 3 இது இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன கான்டென்ட், என்னென்ன வீடியோஸ் நீங்கள் உங்களுடைய சேனலில் போடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக மேலே 3 இது இருக்குது: வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ். ஸோ இது நீங்கள் இது எல்லாமே போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வீடியோஸ் மட்டும் போடுவாங்க, ஷார்ட்ஸ், லைவ் போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த 3 ஃபார்ம்லேயும் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் இருக்கும். இப்போ 3வது அனாலிட்டிக்ஸ் நம்ம வரலாம். இந்த அனாலிட்டிக்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அனாலிட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் நார்மலாக இருக்குது. உங்களுடைய வியூஸ் எத்தனை போயிருக்குது அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ச் டைம் என்ன அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்குது. இப்போது கீழே என்னென்ன டாப் வீடியோஸ் ஓடிட்டு இருக்குது, உங்களுடைய சேனலில் நீங்கள் போட்டிருக்கல நல்லா போயிட்டுருக்கிற வீடியோஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. ரியல் டைமாக எவ்வளோ வீடியோஸ் உங்களுடைய சேனலில் ஓடிட்டுருக்குது, எவ்வளோ வீடியோஸ் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது உங்கள் சேனலில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக கான்டென்ட் அப்படின்னு சொல்லி வருது. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்டென்ட் அப்படிங்கிற இந்த டேபுக்கு கீழே தான் ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் இது உள்ள கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா முன்னாடி இந்த கான்டென்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிறதுக்கு கீழே உங்களுக்கு வீடியோஸ், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ் அப்படின்னு சொல்லி 3 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வீடியோஸ் எவ்வளோ போயிட்டுருக்குது, ஷார்ட்ஸில் வியூஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா முன்னாடி எத்தனை வியூஸ் போயிருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸுக்கு கீழே நீங்கள் வரும்போது வீடியோஸ், உங்களுடைய வீடியோஸில் எவ்வளோ வீடியோஸ் போயிட்டுருக்குது, ஷார்ட்ஸ் எத்தனை ஷார்ட்ஸ் ஓடி இருக்குது, லைவ் ஸ்ட்ரீம் எத்தனை போயிருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கப்புறமா அதுக்கு கீழே ஹவ் வியூவர்ஸ் ஃபைண்ட் யூ, எப்படி வந்து உங்களுடைய சேனலை வந்து உங்களுடைய சேனலை பார்க்குறவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, எந்த விதத்தில் வந்து அவங்க உங்களோட வீடியோ பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஸ்ட் 28 டேஸுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ சஜஸ்டட் வீடியோஸ் மூலமாக என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் சஜஸ்டட் வீடியோஸ் யூடியூப் வந்து என்னோடய வீடியோ வந்து அவங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயோ அல்லது அவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்துலேயோ கொடுத்தது, அதை பார்த்தது வந்து கிட்டத்தட்ட வந்து 37.7% பார்த்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து யூடியூப் சர்ச் மூலமாக நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் மூலமாக வந்து ஒரு 17% பேர் பார்த்துருக்குறாங்க. ப்ரௌஸ் ஃபியூச்சர்ஸ் ப்ரௌஸ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து போயிருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அதில் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது வீடியோஸ் அப்படிங்கிறத நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு மற்ற ஷார்ட்ஸோ லைவோ அதில் இருக்கிற எந்த டேட்டாவுமே வந்து எங்களுக்கு இதில் வந்து வராது. இதில் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ மட்டும்தான் வரும். வீடியோ அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரக்கூடிய அந்த வீடியோஸ் மட்டும் வந்து எப்படி போயிருக்குது அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ எவ்வளோ வியூஸ் வந்து லாஸ்ட் 28 டேஸில் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்குது. இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது யூடியூப் வந்து உங்களுடைய வீடியோ வந்து மற்றவங்களுக்கு காட்டுறது. ஸோ எத்தனை பேருக்கு வந்து யூடியூப் வந்து காட்டியிருக்குது. அண்ட் இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் இப்போது 1.9% அப்படின்னா 100 பேருக்கு என்னுடைய வீடியோ வந்து யூடியூப் காட்டுச்சு அப்படின்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2% பேர் தான் என்னுடைய வீடியோ வந்து பார்த்துருக்குறாங்க. அதாவது 100 பேருக்கு 2 பேர் வந்து என்னுடைய வீடியோ வந்து பார்த்துருக்குறாங்க. 100 பேருக்கு காட்டுச்சுன்னா 2 பேர் பார்த்துருக்குறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன், இப்படி எல்லாரும் பார்த்ததில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்துருக்காங்க, அப்படி எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா 1 நிமிஷம் 46 செகண்ட் வந்து என்னுடைய வீடியோ வந்து ஆவரேஜ் வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன வீடியோலாம் வந்து டாப் வீடியோஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன வீடியோஸ் வந்து உங்களுடைய வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நல்லா ஓடிட்டு இருக்குது, பெஸ்ட் டாப் 10 என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். அடுத்ததாக நீங்கள் அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வியூவர்ஸ் வந்து உங்களுடைய வீடியோஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, வீடியோஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கில் வர்றது அது தனித்தனியாக வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ என்னென்ன கீவேர்டு மூலமாக வந்து உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து யூடியூப் சர்ச் டைம் என்னென்ன சர்ச் டைம் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் உங்களோட வீடியோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. எக்ஸ்டர்னலில் வந்து எந்தெந்த எக்ஸ்டர்னல் மூலமாக உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஒரு சில பேர் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க இருக்கிறனால வாட்ஸ்அப் காட்டுது. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களும் கூட என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து குரூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு கீழே பாருங்கள் கூகுள் சர்ச். இந்த கூகுள் சர்ச் மூலமாக கிட்டத்தட்ட என்னோடய வீடியோஸில் வந்து 4.6% வந்து என்னோடய வீடியோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கூகுள் வந்து என்னோடய வீடியோவில் ஏதோ ஒரு பகுதியை கொண்டு காட்டியிருக்குது பார்த்துருக்காங்க. ஸோ இதனால தான் நம்மளோட வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமானது. சரியான தலைப்பும் சரியான டிஸ்கிரிப்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது கூட உங்களுடைய வீடியோ வந்து என்ன செய்யும் அப்படின்னா கூகுள் வந்து எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கும். யூடியூப்பில் மட்டும் இல்லை கூகுளில் கூட கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட இதில் ஒரு டேப் இருக்குது, பிளேலிஸ்ட் வந்து இதில் வந்து எனக்கு வந்து பிளேலிஸ்ட் மூலமாக நிறைய ஓடலை, அதனால் பிளேலிஸ்ட் எதுவுமே காட்டலை. அப்புறமா கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த இன்ட்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த வீடியோஸில் எல்லாமே வந்து 30 செகண்ட் வரைக்கும் வந்து என்னுடைய சேனல் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்காங்க வீடியோவில் பார்த்துட்ருக்குறாங்க. அதுதான் இது டாப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய வீடியோவில் எந்தெந்த வீடியோலலாம் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து எந்த வீடியோலலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து இதில் வந்து இருக்குது. ஸ்பைக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோடய வீடியோவில் எந்த வீடியோவில் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் வந்து ஒரு இடத்துல என்னோடய வீடியோ வந்து திரும்ப பார்க்குறாங்க, திரும்ப இன்னொரு முறை அந்த பகுதி புரியலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப பார்த்தாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வீடியோ வந்து ஸ்பைக் ஆகும், அப்படி மேலே போயிருக்கும். ஸோ அது எந்தெந்த வீடியோலாம் அந்த ஸ்பைக் இருக்குது அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் என்னுடைய வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஸ்கிப் பண்ணி போயிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்காக வந்து யூடியூப் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் த டைம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் போடும்போது எந்த வீடியோவில் வந்து மக்கள் எதை அதிகமான நேரம் பார்க்குறாங்க, எந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோவில் வந்து மக்கள் இருக்கிறாங்க, எந்த வீடியோவில் எந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நேரம் பார்த்துருக்குறாங்க, எந்த மாதிரியான விருப்பம் நான் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன செஞ்சனால அதை வந்து ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பகுதி மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டென்ட் இப்போ இந்த வீடியோஸ் பக்கத்திலே ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த சேம் விஷயம் தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் என்னென்ன டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களோ இப்போ ஷார்ட்ஸ் வந்து தனியாக வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மொத்தமாக இருக்கும்,
இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸை மட்டுமே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. ஏன்னா ஷார்ட்ஸுக்குன்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஷார்ட்ஸை மட்டுமே வந்து தனியாக வந்து கிரியேட் பண்ண யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் மட்டுமே போடக்கூடிய ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா மற்ற ஒரு சில சேனல்ஸ் வந்து மற்ற வீடியோஸ், அதாவது சாதாரண வீடியோஸ் போடுறாங்க, லைவ் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எத்தனை வியூஸ் போயிருக்குது, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஷார்ட்ஸ் மூலமாக எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதால நீங்கள் இதில் பார்க்கலாம். எந்தெந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நிறைய பேர் நல்லா ஓடக்கூடிய ஷார்ட்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி வந்து இந்த ஷார்ட்ஸை வந்து மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் என்ன போடுது, எந்தெந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்ததாக லைவ். அகைன் நீங்கள் உங்களோட சேனலில் லைவ் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன லைவ் இருக்குது, எந்த லைவ் வந்து நல்லா போயிட்டுருக்குது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டேப் வந்து மேஜர் சேஞ்ச் வந்து இந்த கண்டென்ட் அப்படிங்கிற அந்த டேபுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆஸ் எ கிரியேட்டராக, ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களா, ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, உங்களுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய சேனல் சக்ஸஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வீடியோ வந்து எந்தெந்த வீடியோஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எதை மக்கள் பார்க்குறாங்க, எதை மக்கள் பார்க்கல, இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால் ஒரு வெற்றிகரமான சேனலை நடத்த முடியும். ஸோ எந்த ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவரும் கண்டிப்பாக இந்த யூடியூப் ஸ்டூடியோ வந்து தரவாக அவங்களுக்கு வந்து எப்படி இதை பயன்படுத்தணும், இது எப்படி இதில் வந்து டேட்டாஸ் என்ன மாதிரி இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இருக்கும். லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு டேப் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆடியன்ஸ் அப்படிங்கிறது கடைசியில் இருக்குது. ஸோ ஆடியன்ஸில் வந்து பெரிய அளவில் சேஞ்ச் இல்லை. ரொம்ப முக்கியமான சேஞ்ச் வந்து உங்களுக்கு இந்த கான்டென்ட்டில் தான் வந்து வந்திருக்குது. ஆடியன்ஸில் வந்து பெரிய அளவில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஆடியன்ஸில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது. அப்புறமா யூனிக் வியூவர்ஸ், அதாவது முதல்ல உங்களுடைய சேனலை கண்டுபிடிச்சது யார், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த ஒரு லாஸ்ட் 20 டேஸ்க்குள்ளே முதல்ல உங்களோட சேனலில் பார்த்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 28 டேஸ்க்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா ஏஜ் குரூப், எந்தெந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க உங்களுடைய வீடியோஸை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து கீழே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய வீடியோவில் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் போட உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த வியூவர்ஸில் வந்து மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர் இந்தியாவில் எத்தனை % பார்க்குறாங்க, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க, சப்டைட்டில்ஸ் போட்டிங்க அப்படின்னா சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி எத்தனை % பார்த்துருக்காங்க, நோ சப்டைட்டில்ஸ் இல்லாத வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பாருங்கள், இதில் பாருங்கள் வாட்ச் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி இருக்குது. நாட் சப்ஸ்கிரைப்டு என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 83.9%, அதாவது கிட்டத்தட்ட 84% பேர் என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. வாட்ச் டைம் வந்து கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வெறும் 16% பேர் தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க. இன்னும் நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே என்னோட சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த யூடியூப் ஸ்டூடியோவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் இந்த யூடியூப் ஸ்டூடியோவில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கான்டென்ட் கிரியேஷன், ஆடியோ வீடியோ எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்னுடைய கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய சேனலில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அதை கவர் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் அழுத்தத்துக்கு மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.